10 விவாதிப்போர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பி ஜைனுலாபதீன் அவர்களும், சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் சார்பாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களும் விவாதிப்பார்கள். விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு தலா 5 நபர்கள் வீதம் மேடையில் இருக்கலாம். விவாதிப்போர், அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒளிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. கேள்வி நேரத்தின் போது கேள்வி கேட்பதற்கும் அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள். முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சரிசமமாக விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு இடையில் 5 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் கேள்வி பதிலுக்கு முன்னர் இரு தரப்பினரும் 15 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. ஒவ்வொரு தலைப்பிலும் 2ஆம் நாள் கடைசி 2 அமர்வுகள் பார்வையாளர்கள் கேள்வி கேட்பதற்காக ஒதுக்கப்படும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரைக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் போன்றவை இருக்கக்கூடாது. 12 கேள்வி கேட்போரின் ஒழுக்கங்கள். முதல் கேள்வியை கேட்கும் அணியை டாஸ் போட்டு அதில் வெற்றி பெறும் அணி முடிவு செய்யும். இரு அணியினரும் சுழற்சி முறையில் சம எண்ணிக்கையில் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவர். விவாதத்தின் தலைப்புக்கு உட்பட்டே கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு நபர் ஒரு கேள்வி மட்டுமே கேட்க அனுமதிக்கப்படுவர். 2 நிமிடத்திற்குள் கேள்வி கேட்க வேண்டும். பதிலளிப்பவர் ஒரு கேள்விக்கு 5 நிமிடத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். கேள்வியில் தரைக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்பவர் யாராவது ஒரு அணியிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். விவாத அடிப்படை நம்பர் 13 திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூல்களில் இருந்தே மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளியாவார்கள். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினரில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். விவாத தலைப்புகள். நம்பர் 1 இன்று நாளை நடைபெறக்கூடிய விவாதத்தின் தலைப்பு இறைவனுக்கு உருவம் உண்டா? சுன்னத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாகும். இறைவனுக்கு உருவம் உண்டா? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை நிலைப்பாடு இறைவன் உருவமற்றவன். அவனுக்கு கை, கால், முகம், கண் இல்லை. இறைவன் அர்ஷில் மட்டும் இல்லை. இது சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு. இரண்டாவது தலைப்பு அடுத்த வாரம். இணை வைப்போரும் விதஅத்வாதிகளும் யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவரது கொள்கையை பின்பற்றுபவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதஅத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இணை வைப்போரும் விதஅத்வாதிகளும் யார்? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை நிலைப்பாடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் விதஅத்துக்கும் சொந்தக்காரர்கள். மூன்றாவது தலைப்பு பிஜே தர்ஜுமாவின் அசிங்கங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு
பிஜேயின் தர்ஜிமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூற்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. பிஜே தர்ஜிமாவின் அசிங்கங்கள் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு. பிஜேயின் அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜிமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்ற நூட்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது. 4வது தலைப்பு, இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களின் உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில்தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. 4வது தலைப்பு, இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது. எனவே சில வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் இமாம்கள் இல்லாமல் புரியவும் விளங்கவும் முடியாது. இது சுன்னத் ஜமாத்தின் நிலைப்பாடு. விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர்கள் பெயர் மற்றும் கையொப்பம். அது கலீல் ரசூல், எம்.எஸ். சுலைமான், எம்.ஐ. சுலைமான், ஃபைசல், முகமது சுல்தான், ரஹமத்துல்லா. இது பொதுவான ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் ஆங்காங்கே வாலண்டியர்ஸை தவிர நிக்கிறவங்க எல்லாரும் உட்கார்ந்துடணும். வாலண்டியர்ஸ் உட்கார சொல்லிட்டாங்க. வாலண்டியர்ஸ் உட்கார்ந்துருங்க. தேவைப்பட்டா எந்திரிச்சு வந்தா போதும். ஒரு ஓரமா இருந்தா ப்ராப்ளம் வராது. ஏன்னா வீடியோ எடுக்க பாக்கி இருக்கிறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு மறைக்க கூடாது இல்லையா? இந்த கேமராவுக்கு உங்களுக்கு தேவை உதவியாளர்களை மட்டும் நீங்க கூட வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிறவங்கள உட்கார சொல்லிருங்க. இடம் இருக்கு இல்லையா? உட்கார சொல்லிருங்க. சேர்ல உட்காந்துடலாமே. மேடையில நிக்க கூடாது. மேடையில இருக்க கூடாது. கீழே இறங்கிருங்க. உட்காந்துட்டீங்களா? பாய். இப்பொழுது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி டாஸ் இடப்படுகிறது.